வாழ்க்கையில மிகப்பெரிய பலவீனமும் பள்ளமும் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தாங்க. சீக்கிரமா கோவப்படுவது. அதுதான் ஒரு பக்கத்துல உங்களுக்கு பலமாகவும் இருக்கும். இன்னொரு பக்கத்துல உங்களுக்கு பலவீனமாகவும் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்றாக நடக்க வேண்டும் என்றாலும் கோவப்படுவதும் ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கோவப்பட வேண்டிய விஷயங்களில் நீங்கள் கோவப்பட்டால் மட்டும்தாங்க உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடி நடக்கும். உங்களுடைய கோபத்தை வைத்து எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்கிற ஒரு அகங்காரம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க. ஆனா அது எல்லாரிடமும் பலிக்காது. ஒரு சில நபர்களிடம் நீங்க உங்களுடைய கோபத்தை காட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்மாறாத விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு கோபம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகளையும் அது பாதித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உறவுகளிலும் பாதிப்பு நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்க. எவ்வளவு முடிவுகளை அது மாத்திருக்கும். உங்களுடைய கோபம் எத்தனையோ முடிவுகளை மாத்திருக்கும், எத்தனையோ நபர்களையும் மாத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து. அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்களுடைய முன் கோபம். எவ்வளவு மனக்காயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும் என்பதை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக ஆழமாக பார்க்கலாம். கோபம் காரணமா பாதிக்கப்பட்ட உறவுகள் யார் யார் தெரியுமா? உங்களுடைய கோபம் சில நேரங்கள்ல உங்களை விட பெரியதாக்கி கொண்டே போகுங்க. நீங்க எந்த அளவுக்கு பெரிய மனுஷன் தோணுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கோபம் உங்களை முழுமையாக அழித்து விடும். அப்படி அழித்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கிய சில முக்கியமான நபர்கள் யார் யார் தெரியுமா? ஒரு நண்பனை சிறிய விஷயத்தில் தவறு செய்த போது பேசாமல் விலகி விட்டீர்கள். பின்னர் அந்த ஒரு நட்பு முற்றிலும் முடிந்திருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய கோபமும் உங்களுடைய ஈகோவும். அவன் எப்படி எனக்கு தவறு பண்ணலாம், தவறு பண்ணாலும் என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும், எதுவுமே என்கிட்ட கூறல, அப்ப நீ பார்க்க அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள் நீங்களே ஏதாவது ஒரு கற்பனையையும் நீங்களே சில செயல்களையும் வளர்த்து கொண்டு அந்த ஒரு உறவை அப்படியே நீங்க விட்டிருப்பீங்க. இரண்டாவது, குடும்பத்தில் ஒருவரின் வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு கடுமையாக நீங்க பேசியிருப்பீங்க. அந்த ஒரு நெருக்கம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்குங்க. வேலையிடத்தில் மேலாளரிடம் கோபமாக பதில் சொன்னதால் வாய்ப்பு ஒன்றை நீங்கள் இழந்திருப்பீங்க. மேலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதுதான் நம்முடைய வேலை. ஆனா அந்த ஒரு இடத்திலும் அவங்க பேசுகின்ற பேச்சை எனக்கு பிடிக்கவில்லை, அதனால நான் அந்த ஒரு வேலையை விட்டுட்டே வந்துட்டேன். அந்த மாதிரி முன்கோபத்தால் திடீரென்று முடிவுகளை எடுத்திருப்பீங்க. முன்கோபத்தினால் அந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அதனை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம அவசரப்பட்டோமோ என்று நீங்கள் நிச்சயமாக வருந்துவீர்கள். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்க. உங்களை உண்மையா கவலைப்பட்ட ஒருவரை என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்க தவறாக நினைத்து அந்த ஒரு நபரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி வச்சிருப்பீங்க. யாரெல்லாம் உங்க மீது பாசம் காட்டுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு உண்மையான நபர்கள் போல் தெரிவார்கள். ஆனா உண்மைக்கு சொல்லணும்னா அவங்க உண்மையான நபர்கள் கிடையாது. நீங்க எப்பொழுதெல்லாம் தப்பு பண்றீங்களோ அவங்க யாரெல்லாம் அதை தட்டி கேட்காங்களோ அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் என்பதை ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் முடிவில் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம ஒரு முக்கியமான உறவை நீங்க தன்னாலவே உடைத்திருப்பீங்க. அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்குங்க. நீங்க அவசரமா முடிவுகள் எடுப்பீங்க. அப்படி அவசரமா முடிவுகள் எடுத்ததால வருத்தமான அனுபவங்கள் என்ன தெரியுமா? ஒரு வேலை வாய்ப்பை கோபத்தில் விட்டுவிட்டு பின்னர் அதற்காக நீங்க வருந்துவீர்கள். ஒரு உறவை கூட இந்த ஒரு வேலை செய்யாது என்று நீங்க உடனே முடித்து பின்னர் அதனுடைய மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு முக்கிய முடிவை கூட நீங்க யோசிக்காம எடுத்ததால் வாழ்க்கையில ஒரு தடைகளானது உருவாகி இருக்கும். அந்த தடைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொண்டேதாங்க இருக்கும். நண்பர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் என்ன தெரியுமா? முழு நம்பிக்கையுடன் பகிர்ந்த ரகசியத்தை அவங்க வெளியில் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ஒரு நபரிடம் நீங்க பேசாம இருப்பீங்க. யாரிடமும் எதை பற்றியும் கூறக்கூடாது. நம்ம ரகசியங்களை கூறணும் அப்படின்னா அவங்க அதை வெளியில் கூறி விடுவார்கள் என்று அனைவருமே கூறுவாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமாக நடந்திருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை இது வரைக்கும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்க நம்பியவங்க உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமாக இருக்கட்டும், இந்த இரண்டுத்திலும் கவனம் சிதறிய காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதில் ஒரே நேரத்தில் பல விஷயங்களானது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் ஓடும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன தடங்கல்களும் உங்களுக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு நாள் நீங்க உற்சாகமா இருப்பீங்க, அடுத்த நாள் உங்கள் முழுக்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் முழுக்க சோர்வாக மாறிவிடும்.
இதனால் நீங்க தொடங்கியதை முடிக்க முடியாம போனதான அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். உணர்ச்சிகள் உங்களுக்கு எப்போதுமே அதிகமா இருக்கும். ஆனா கவனம் என்பது குறைவாக இருக்கும். இதுதான் உங்களுடைய முழுமையான ஒரு காரணமாக இருக்கும். இந்த ஒரு காரணமும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். உங்க காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள் என்ன தெரியுமா? புரிதல் இல்லாம சிறிய சண்டைகள் பெரிய விரிவானதாக மாறியிருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை நிச்சயமா துண்டிக்க வைக்கின்ற அளவுக்கு பிரச்சனையாக கூட போயிருக்குங்க. குடும்பத்திற்கும் காதலுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு இரண்டையும் இழந்த உணர்வானது உங்களுக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய மனதிற்குள் உங்களை நம்ம மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு உங்களை மட்டும் யோசிக்க வைக்குங்க. தோல்விகளை ஏற்க முடியாம ஏற்பட்ட 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, நான் முடியாது என்று நீங்க நம்ப ஆரம்பித்து விடுவீங்க. ஆனா அந்த முயற்சி தோல்வி அடைந்திருக்காது. தோல்வி அடைவது போலத்தான் போயிருக்கும். இருந்தாலும் முடியாது என்று நீங்க பின்தங்கி விடுவீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்குங்க. மற்றவங்க உங்களை ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை குறைத்து பேசியிருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்களை இது வரைக்கும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு தவறு நடந்ததும் அதை சரி செய்யாம நீங்க விட்டுருப்பீங்க. அந்த ஒரு தவறினால் உங்களுடைய வாழ்க்கையில அதனால மற்றொரு தவறு நடக்கும். ஒரு தவறை நீங்க சரி செய்யல அப்படின்னா மற்றொரு தவறு நடக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம். ஆனால் போக போக அதனை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். நான் இது வரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். முதல் மாற்றமாக இருப்பது உங்களுடைய கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் நீங்க கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். கோபத்தை கட்டுப்படுத்த நீங்க ஆரம்பிக்கும் போது உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா நீங்க முன்கோபக்காரங்க கிடையாது அப்படின்னு தெரிந்து அனைவரும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அனைவரும் உங்களிடம் சிரித்து பழகுவாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அதிகரிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த நபர்கள் அனைவருமே விலகி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மனிதர்களாக போவாங்க. அதற்கு காரணம் உங்களுடைய ஈகோவும் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்க எப்போது தவிர்க்கிறீர்களோ அப்பொழுது உங்களை சுற்றி எத்தனையோ நபர்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. உங்களுடைய மதிப்பும் இந்த ஒரு நேரத்துல உயர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ உதவி செய்து அதற்கான மதிப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பித்து விடும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். நீங்க மாறியதை பார்த்ததும் மாறி நீங்க கோபத்தை மாத்திக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படின்னா பழைய நண்பர்கள் கூட மீண்டும் வந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்களிடம் தேடி வந்தே பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கோபம் நிறைய நபர்களுக்கு பயமாகவும் இருக்கும், பிரச்சனையாகவும் இருந்தது என்பதை நீங்களும் உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரிவுகள் அனைத்தும் சரியாக ஆரம்பிக்கும். காதலில் இருந்தவங்க உங்களுடைய மாற்றத்தை உணர்ந்து திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் உடனே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடக்கூடாது. யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க அமைதியாக யோசித்து முடிவு எடுத்து பாருங்க. அந்த ஒரு முடிவினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தவறுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பெரிய பெரிய வெற்றிகளாக உங்களுக்கு மாறி கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். உதவி கேட்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எப்ப தெரியுமா கிடைக்கும்? இதுவரை யாரிடமும் நீங்க உதவி கேட்டுக்கவே மாட்டீங்க. உதவி கேட்டா அவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, கீழ்த்தனமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யாரிடமும் நீங்க உதவி கேட்காம வாழக்கூடிய ஒரு நபரா இருந்திருப்பீங்க. அதே இது நீங்க உதவி கேட்க ஆரம்பித்ததும் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு வெற்றியையும் பல உறவுகளையும் உங்களுக்குள்ள தேடியும் வர வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக வந்து விடுங்க. தலைவராக மாறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில வரும். மற்றவங்க உங்களை வழிகாட்டியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தொல்லையாக இருந்த நீங்கள் இனிமே அவங்களுக்கு வழிகாட்டியாக மாறுவீங்க. உங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். நீங்க சொல்லிக் கொடுக்கிற விதமும் நீங்க கற்றுக் கொடுக்கிற விதமும் அவர்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாம் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய பணத்தில் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்து வைத்து மாதாந்திர சேமிப்பை நீங்கள் தொடங்க ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் கம்மியாக இருந்தாலும் வருடக்கணக்கு ஆக ஆக அதனுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே தாங்க போகும். எனவே நீங்க பணத்தை சேமித்து வைப்பது உங்களுக்கு மிகவும் நன்மைகரமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு சிறிய முதலீட்டை திட்டமிட்டு செஞ்சு பாருங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க.
எனவே மேசம் ராசி என்பர்களே, உங்களுடைய கோபம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டே இருக்கும். ஆனா அதையே நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா அதே ஒரு வாழ்க்கை உங்களை நிச்சயமாக உயர்த்திவிடும். இப்போது ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு மாற்றம் உங்களை ஒரு புதிய நிலைக்கு நிச்சயமா கொண்டு போகும். கோபத்தை வென்ற மேசம் வாழ்க்கையவே வென்று விடுவாங்க. நீங்களும் கோபத்தை கட்டுப்படுத்தி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை உங்களாலையும் வெல்ல முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய நபராக இருப்பேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கட்டுப்பாட்டுக்குள் நீங்க கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். கோபத்தை கட்டுப்படுத்த நீங்க ஆரம்பிக்கும் போது உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா நீங்க முன்கோபக்காரங்க கிடையாது அப்படின்னு தெரிந்து அனைவரும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அனைவரும் உங்களிடம் சிரித்து பழகுவாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அதிகரிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த நபர்கள் அனைவருமே விலகி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மனிதர்களாக போவாங்க. அதற்கு காரணம் உங்களுடைய ஈகோவும் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்க எப்போது தவிர்க்கிறீர்களோ அப்பொழுது உங்களை சுற்றி எத்தனையோ நபர்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. உங்களுடைய மதிப்பும் இந்த ஒரு நேரத்துல உயர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ உதவி செய்து அதற்கான மதிப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனா இனிமேல் நீங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பித்து விடும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். நீங்க மாறியதை பார்த்ததும் மாறி நீங்க கோபத்தை மாத்திக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படின்னா பழைய நண்பர்கள் கூட மீண்டும் வந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்களிடம் தேடி வந்தே பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கோபம் நிறைய நபர்களுக்கு பயமாகவும் இருக்கும், பிரச்சனையாகவும் இருந்தது என்பதை நீங்களும் உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரிவுகள் அனைத்தும் சரியாக ஆரம்பிக்கும். காதலில் இருந்தவங்க உங்களுடைய மாற்றத்தை உணர்ந்து திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் உடனே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடக்கூடாது. யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க அமைதியாக யோசித்து முடிவு எடுத்து பாருங்க. அந்த ஒரு முடிவினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தவறுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பெரிய பெரிய வெற்றிகளாக உங்களுக்கு மாறி கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். உதவி கேட்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எப்ப தெரியுமா கிடைக்கும்? இதுவரை யாரிடமும் நீங்க உதவி கேட்டுக்கவே மாட்டீங்க. உதவி கேட்டா அவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, கீழ்த்தனமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யாரிடமும் நீங்க உதவி கேட்காம வாழக்கூடிய ஒரு நபரா இருந்திருப்பீங்க. அதே இது நீங்க உதவி கேட்க ஆரம்பித்ததும் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு வெற்றியையும் பல உறவுகளையும் உங்களுக்குள்ள தேடியும் வர வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக வந்து விடுங்க. தலைவராக மாறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில வரும். மற்றவங்க உங்களை வழிகாட்டியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தொல்லையாக இருந்த நீங்கள் இனிமே அவங்களுக்கு வழிகாட்டியாக மாறுவீங்க. உங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். நீங்க சொல்லிக் கொடுக்கிற விதமும் நீங்க கற்றுக் கொடுக்கிற விதமும் அவர்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாம் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய பணத்தில் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்து வைத்து மாதாந்திர சேமிப்பை நீங்கள் தொடங்க ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் கம்மியாக இருந்தாலும் வருடக்கணக்கு ஆக ஆக அதனுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே தாங்க போகும். எனவே நீங்க பணத்தை சேமித்து வைப்பது உங்களுக்கு மிகவும் நன்மைகரமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு சிறிய முதலீட்டை திட்டமிட்டு செஞ்சு பாருங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. எனவே மேசம் ராசி என்பர்களே, உங்களுடைய கோபம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டே இருக்கும். ஆனா அதையே நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா அதே ஒரு வாழ்க்கை உங்களை நிச்சயமாக உயர்த்திவிடும். இப்போது ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு மாற்றம் உங்களை ஒரு புதிய நிலைக்கு நிச்சயமா கொண்டு போகும். கோபத்தை வென்ற மேசம் வாழ்க்கையவே வென்று விடுவாங்க. நீங்களும் கோபத்தை கட்டுப்படுத்தி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை உங்களாலையும் வெல்ல முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய நபராக இருப்பேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.